அனைவருக்கும் வணக்கம். 2 முட்டாள் ஆடுகள். ஒரு காலத்தில் ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு வெள்ளை ஆடு மெதுவாக நடந்து கொண்டிருந்தது. அது நடந்து கொண்டிருக்கையில் அதன் வழியில் ஒரு ஆறு குறுக்கே வந்தது. ஆற்றை கடக்க சுற்றிப் பார்த்த அந்த வெள்ளை ஆடு அங்கே ஒரு சிறிய பாலம் இருப்பதைக் கண்டது. அந்த பாலம் மிகவும் குறுகியதாக இருந்தது. வெள்ளை ஆடு அந்த பாலத்தை கடக்க ஆரம்பித்தது. அதே நேரத்தில் மறுபுறம் இருந்து ஒரு கருப்பு ஆடு கூட அந்த பாலத்தை கடக்க வந்தது. அந்த பாலம் இருவரும் ஒரே நேரத்தில் கடக்க முடியாத அளவுக்கு மிகவும் சிறியது. வெள்ளை ஆடு கருப்பு ஆடிடம், "ஏய் கருப்பு ஆடே, நீ சற்று ஒதுங்கு. முதலில் நான் கடந்து விடுகிறேன். பிறகு நீ கடக்கலாம்" என்று சொன்னது. அதற்கு கருப்பு ஆடு, "இல்லை இல்லை, முதலில் நான் தான் கடப்பேன். பிறகு நீ கடக்கலாம்" என்று பதில் சொன்னது. இரு ஆடுகளும் யார் முதலில் கடக்க வேண்டும் என்று நீண்ட நேரம் வாக்குவாதம் செய்தனையோ. ஆனால் யாரும் விட்டுக் கொடுக்கவில்லை. இறுதியில் இருவரும் ஒரே நேரத்தில் கடக்கலாம் என்று முடிவு செய்தன. அவை இரண்டும் பாலத்தில் நடக்கத் தொடங்கியதும் பாலம் குலுங்கியது. அடுத்த கணமே இரு ஆடுகளும் ஆற்றில் விழுந்தன. ஆற்றில் தத்தளித்துக் கொண்டிருந்த போது, நாம் ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்திருந்தால் ஒரு ஆடு முதலில் கடந்து பிறகு மற்ற ஆடு கடக்க முடிந்திருக்கும் என்று அவைகளுக்கு புரிந்தது. அப்போதுதான் ஒற்றுமையும் ஒத்துழைப்பும் தான் வெற்றியின் விசை என்று அவைகள் உணர்ந்தன. அந்த நாளிலிருந்து இரு ஆடுகளும் நல்ல நண்பர்களாக மாறின. எந்த தடையையும் ஒன்றாக சேர்ந்து எதிர்கொள்ளத் தொடங்கின. கதை சொல்லும் பாடம்: ஒத்துழைப்பு மற்றும் குழு வேலை சிறிய பாலம் கடப்பதற்கும் மட்டும் அல்ல, வாழ்க்கையில் எந்த காரியத்தையும் வெற்றிகரமாக முடிக்கவும் மிகவும் அவசியம். நன்றி.